வணக்கம் ப்ரோ. வெஹிக்கிள்ஸ் வாங்கிக்கல இவ்வளோ விஷயங்கள் பார்த்து வாங்க சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆடு மாடு வாங்கிக்கல எப்படி வாங்குறது? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. 4 டயரும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்ட அப்புறம் நாங்கள் அது போடாமல் இருக்கக்கூடாது மச்சான். நீங்கள் லீசிங்கில் எடுக்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா மாடு போட்ட சாணியாலே அடிச்சு கிளப்பேன், உடனைக்கக்கூடாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டிஃப்ரெண்டாக கேட்டுருக்கு தானே. இப்போ நாங்கள் அதற்காக செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு மைலேஜ் எப்படின்னா நீங்கள் கொடுக்குறத பொறுத்து அது மைலேஜ் தரும் உங்களுக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், முழுக்க நகைச்சுவை நோக்கம் தான். அதை தாண்டி எவருமே போயிடாதேங்கடா ப்ளீஸ்ரா. இந்த வாகனங்கள் அதை மாதிரி விளக்கங்கள் தெரிவிப்பீங்களா இல்லை உங்களோட மாடலில் மேனுஃபேக்சர் இன்னும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல. அதான் நாங்கள் இன்னும் காதுக்கு நம்பர் பிளேட் ஏற்றியில் நாங்கள் நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட் ஏற்றி போட்டு உங்களுக்கு கையில் தாரம்மால. வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. என்ன பாட்டி புதுசாக கிடக்க கெட்டப்பெல்லாம்? இது எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருந்தேன். சரி, நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் வெஹிக்கிள் வீடியோ ஒன்றுக்கு. என்னன்னுடா நான் பார்த்து படிக்கன்னு பேர் என்ன ப்ரோ, வெஹிக்கிள்ஸ் வாங்கிக்கல இவ்வளோ விஷயங்கள் பார்த்து வாங்க சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆடு மாடு வாங்கிக்கல எப்படி வாங்குறது, என்ன விலையில் வாங்குறதுன்ட்டு அதையும் சொல்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட வெஹிக்கிள்ஸ் வீடியோ நிறைய பார்த்துட்டு அனைத்து கேட்குறேன் சொல்லியிருந்தார். அப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்ட அப்புறம் நாங்கள் அது போடாமல் இருக்கக்கூடாதானே மச்சான். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு கொடுக்குறீங்க புதுசாக. அப்போ இல்லை ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுருக்கு தானே. அப்போ நாங்கள் அதற்காக செஞ்சு பார்ப்போம்ன்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக நகைச்சுவை நோக்கத்தோடையே எடுக்கப்பட்ட வீடியோ. யாருமே இதை கொஞ்சம் அந்த நகைச்சுவையை தாண்டி அங்கெல்லாம் கொண்டு போய் கேஸுகளில் என்ன மாட்டி விட்டுறாங்க. ஏன்னா சின்ன பொடி ஏன் வாழ வேண்டிய வயசுன்னு பார்க்க வேண்டிய நிறையா கிடக்குது. 20 வயசு தான். சரியா, இது ஃபுல்லாக நகைச்சுவை வீடியோ தான். நகைச்சுவை நோக்கத்தோடய இந்த ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எப்படி அந்த வீடியோ கொண்டு போகிறோம்ட்டா, நான் மாடு விற்கிறாளாவும் கேமராமேன் மாடு வாங்குறாளாவும் தான் இந்த வீடியோ கொண்டு போகிறோம். அதான் நாங்கள் மாடு விற்கிறாக்கண்டாலே தெரியும் தானே, சும்மா கெட்டப் சர்றங்கள் அதான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எங்களை மாடு வாங்குறா, இப்போ எங்களோட கேமராமேன் என்னென்ன டவுட்கள் கேட்குறாரோ, அது என்னென்ன விஷயங்கள் கேட்குறாரோ அது ஃபுல்லாக நாங்கள் அடிச்சு விட்டுவோம். இது திரும்ப சொல்கிறேன், முழுக்க நகைச்சுவை நோக்கம் தான். அதை தாண்டி எவருமே போயிடாதேங்கடா ப்ளீஸ்ரா. சரி, வாங்க வீடியோக்குள்ள. பாட்டி பத்து பொருத்தம் பக்காவாக இருக்குது. இல்லை அந்தால அந்த பொண்ணு மச்சம் ஒழுங்கா படிங்கடான்னு மாடை மேய்க்க போறீங்கன்றது கடைசி அதைத்தான் செய்கிறோம். வாங்க. வணக்கம் தம்பி, வாங்கோ. நீங்களே அந்த மாடு விற்கிறேன்ட்டு சொன்னீங்க. ஆமாம், நான் தான். இப்போ நீங்கள் என்ன மாதிரி, இப்போ எங்கள்கிட்ட 2 பேர் நிற்கணும். இப்போ நீங்கள் என்ன ஒன்று பார்க்குறீங்களா இல்லை 2 பார்க்குறீங்களா? விலையை ஓகேன்னா 2 வைக்கிற மாதிரி தான். 2 பார்க்குறானே. விலையை ஓகேனா 2 வைக்கிறேன். இப்போ எங்கள்கிட்ட இங்கால பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு நிற்கிறார், குசும்பு காரவாய் போல. அது இங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, பட்டா கலர் அப்படின்னு சொல்லலாம். இவரை வேறும் நிற்கிறார். இப்போ நீங்கள் எதுலேருந்து முதலாவது போவோம்? உங்களுக்கு பிடிச்ச மாட்டை காட்டுங்க பார்ப்போம். எங்கன கலரில் இருக்கிறபடியெல்லாம் நாங்கள் கருப்பன்லேருந்து போவோம். இவர்தான் மாடு. நீங்கள் பார்த்துட்டு வெளியில் காய்ச்சிங்கன்னா ஓகேண்டா செய்வோம். என்ன இந்த வாகனங்கள் அதை மாதிரி அப்படி சொல்லுவோம், விளக்கங்கள் தெரிவிப்பீங்களா இல்லை உங்களோட மாடலில்? ஆமாம், அதை மாதிரி தான் நாங்கள். நீங்கள் அப்படி வரீங்களா? அப்படி தான் பாருங்க. சரி. இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 4 டயரும் பிரச்சனை இல்லை. தம்பி இந்த டயரை காட்ட போனால 4 டயரும் மட்டும் சொல்றீங்கண்ணா. 4 டயரும் நாங்கள் 4 காலை சொல்கிறோம். 4 காலும் லைஃப் லாங்ல நீங்கள் மாற்ற தேவையில்லை, தேய்மானமும் வராது. நில்லு அண்ணா மாடு என்ன ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம். கருப்பன் குசுமன். அதுதான் முதல் வீடியோவில் தானே தம்பி, கருப்பன் குசுமன். அப்போ 4 டயரும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லைஃப்பில். சரியோ, அந்த டவுட் கிளியர் தானே தம்பி உங்களுக்கு? ஓகே, ரைட். இதுக்கு டேஷ் கேமரா இருக்குது, 2 டேஷ் கேமரா. 2 டேஷ் கேமரா வாட்டர் ப்ரூஃப். மற்ற நைட் வியூ உங்களுக்கு எடுத்து தரும், பிரச்சனை இல்லை. நான் டேஷ் கேமரான்னு சொல்கிறேன், என்னென்ன விளங்குது உங்களுக்கு? 2 கண்ணை சொல்கிறீங்க. ரைட், குட் ஜாப் பிடிச்சிட்டீங்க தம்பி. மாட்டை பற்றி கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இப்போ 2 கண்ணும் விளங்கிட்டாங்க. 2 கண்ணு தான் டேஷ் கேமரா, பிரச்சனை இல்லை. இதுக்கு என்னென்னு சொல்கிறது, இது உங்களுக்கு மைலேஜ் எப்படின்னா நீங்கள் கொடுக்குறத பொறுத்து அது மைலேஜ் தரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் புல்லு போடுற அளவுக்கு அது மைலேஜ் தரும். நான்
அது அதுக்கு நீங்கள் மைலேஜ் தரணும்னா அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ப்ராசஸ் தனியாக இருக்குது. நீங்கள் அது தனியாக தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது மங்கள் ஒரு ஆள் நிற்கிறார், இன்னொரு ஆள் நிற்கிறார். நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். இல்லை அவர் கொஞ்சம் எங்கட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர். ரைட், சரி. அப்போ இவரில் வந்து நாங்கள் இப்போ பொடியெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு கீறல்கள், அந்த புட்டி வச்சது, அந்த பெயிண்ட் டச்சப் பார்த்தது இல்லை. ஒரிஜினல் வளத்தோடு நிற்குது. இப்போ வானம் வந்ததுக்கு வானம் உண்டன் உங்கள் ஐயோ பயபுள்ள வந்ததுக்கு ஒரிஜினல் வளத்தோடையே நிற்கிறார், பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கனைக்கு அந்த புல்லுவல் 10 அந்த மேய போய்க்கிற மாட்டேன். அங்கனைக்கு சின்ன சின்ன கிராஸுகள் இருக்குது, அதாவது சின்ன சின்ன கோடுகள் அந்த கீறுபாட்டு இருக்குது. மற்றும்படி பிரச்சனை இல்லை பாட்டி. வேறு என்ன நீங்கள் மற்றும்படி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வாகனங்கள் எடுத்து நீங்கள் அதுக்கு தான் காசு கொட்டுவீங்களே, இதுக்கு நீங்கள் இது உங்களுக்கு காசு தரும். ஏன்னா இது வந்து பொம்பளை புள்ள, கண்டு போட்டால் கண்டு விற்கலாம், சாணி போட்டால் சாணியும் விற்கலாம், பாலும் தரும். எத்தனை லிட்டர் பால் தருமாண்ணா? நான் இன்னும் எடுத்து பார்க்கலண்ணா. இது வந்து இன்னும் இப்போ சின்ன பட்டு இருக்குது. அதாவது எங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கன்னி பிள்ளைண்டு, அந்த 18 வயசு மேஜர் அந்த இப்போ ஏஜ் ஹேண்டட் பண்ணி இப்போ கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாரால். அது வந்து நாங்கள் குடும்ப காலில் தான் பேர் பார்த்து சொல்லணும் தம்பி, உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன்னு இருக்கா. சரியா, இப்போ இவற்றை விளக்கம் முடிஞ்சு தானே? ஓகே. இப்போ நீங்கள் இவரை எவ்வளோத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விலையல்? உங்களுக்கு விலையல் தெரியாதானேன்னா தெரியாதாக்கள் பார்த்தங்களுக்கு அவிக்கிறேல முன்னுக்கும் பின்னுக்கும் தெரிஞ்சபடியால் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்கிறோம். சரியோ, நீங்கள் லீசிங்கில் எடுக்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா மாடு போட்ட சாணியாலே அடித்து கிளப்பேன், உடனைக்கக்கூடாது. எனக்கு தெரியும் நீங்கள் அதான் நீங்கள் அடுத்த கேட்க போகிறீங்கன்ட்டு. இந்த வானை கதைச்சி போட்டு இந்த லீசிங்கில் கதைச்சிங்கன்னா மாடு போட்ட சாணியாலே எடுத்து அறிவேன் உங்களுக்கு. மாடு வாங்கினா உங்களுக்கு நாங்கள் மாடு அந்த போட்டிருந்த மூக்கு நாணயம் மாடு போட்ட அந்த இடத்துல போட்ட சாணி மல்லி தரும், நீங்கள் கொண்டு போய் வீட்டை வச்சுக்கொள்ளலாம். அது வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கதையை நீங்கள் அவிக்க போகிறீங்கன்றதோ இல்லை நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து இப்போ மாடு வந்து எப்படி தானே எங்கள்ட வீட்டு பிள்ளையாக தான் நாங்கள் வளர்க்குறோம், நீங்களும் கொண்டு போய் அப்படி தான் வளர்க்கணும். ஓகே தானே? அது சரி. ரைட், இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மாட்டுன ஃபுல் டீட்டெயில்ஸும் முழங்கிட்டு தானே? அங்கர் மாடோண்ணா? அங்கர் மாடோ இது வந்து நெக்ஸ்ட் மோட் மாடு தம்பி. எப்பனாச்சும் அறிவு இருக்கே தம்பி இந்த கதை கேட்குறீங்க? நீங்கள் சொன்னேன் அப்போன்னு சொன்னேன் கருப்பன் குசும்பன் சுற்றி சுற்றி வருவானுண்டு, அரைக்கு நில்லுங்கோ. இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் போயிடும் தம்பி உங்களுக்கு. எனக்கு வந்து எங்கென்ன வீட்டு புள்ள தானே. ஆனால் இது உங்களுக்கு எத்தனை வயசு எக்ஸ்பீரியன்ஸ்? எது இந்த மாடு வளர்க்குறேன் அப்படி தம்பி. நீங்கள் என்ன தம்பி நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க இப்படி கதைக்காதீங்க. மாடு நாங்கள் வந்து இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் வந்து இப்போ சின்னலேருந்தே வளர்க்குறோம், தெரியும் தானே? இப்போ மாடு வளர்க்குறன்றது இப்போ நாங்கள் வளர்க்குறது இல்லை, வீட்டுக்காரர் தானே வளர்க்குறது. எங்கண்ட வயசுகளுக்கு நாங்கள் எங்கே சும்மா அந்த மாட்டை தரையில் கட்டி கொண்டு தெரியுதானே நாங்கள் செய்கிறது. இப்போ நாங்கள் மாடு ஃபுல்லாக வரேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் தான், அந்த பின்னால் மட்டும் இந்த நுனியில் மட்டும் பாலில் ஒயிட் இருக்குது. மற்ற இதுக்கு வந்து கீழ்ப்பக்கத்தில் கொஞ்சம் வெள்ளையல் இருக்குது. அண்ணனை வதக்காத மாடு பார்க்க வந்தால் மாட்டை பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது. சரியோ சரியோ. அப்போ இதில் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு வழியால் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆசைப்படக்கூடிய மாடு தான் இந்த மாடு. இப்போ வந்து நாங்கள் கற்பனை ஃபுல்லாக பார்த்தாச்சுது. இதுக்கு மேலே நீங்கள் வெளியில் காய்ச்சிருக்கிறேன்டா வீட்டுக்காரோட காய்ச்சி பெற்றுக்கொள்ளலாம். சரி, முதல் சொன்னமா இதான் இந்த வான கதை காய்ச்சி போட்டு தம்பி லீச்சிங் எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா கிடக்கிற சனத்தில் அள்ளி அறிவன் மூஞ்சியில் குறைக்கக்கூடாது. நாங்கள் இப்போ மற்ற ஆள்கிட்ட போவாங்க. ஆனால் அந்த மாடு பார்க்க போனேன் இப்போ உங்களுக்கு மற்ற மாடு காட்டுறேன்னு வாங்க. அண்ணா உங்களோட மாடு தான் பார்க்கணுமா? இவர் வந்து மாட்டை என்ன காட்டாங்க, மாட்டை காட்டுங்க இருக்கா. இவர் வந்து என்ன கலருன்னா அந்த பட்டை கலர் என்ன பட்டை கலரும் வந்து இவரும் வந்து அதே மாதிரி பட்டை கலரும் வந்து கருப்பு டபுள் கலர். இந்த ஆள் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து கருப்பும் பிள்ளையும், இது வந்து பட்டை கலரும் கருப்பும். அதுக்கு முதல் சொன்ன 4 டயரும் வந்து லைஃப்பில் உங்களுக்கு தேய்மானம் தராது, பிரச்சனை இல்லை, ஓடி தரும். முதல் அதுக்கு சொன்ன 10 டேஷ் கேமரா கிடக்குது. டேஷ் கேமரான்னு விளங்க தானே? கண்ணை சொல்கிறீங்களா? குட் ஜாப் குட் ஜாப். 2 கண்ணை தான் சொல்கிறேன். 2 அது வந்து நைட் வியூ, ஃபோட்டோ ப்ரூ, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன 48 மெகா பிக்சல் எடுத்துறோம்னு நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தரும். இதுவும் வந்து மைலேஜ் வந்து அதே மாதிரி நீங்கள் கொடுக்கறத பொறுத்து மைலேஜ் தள்ளி தரும். அதாவது வந்து நீங்கள் கொடுக்குற புல்லுகள் சாணாமண்டு வருது, கொடுக்குற புல்லுகள் மேட்சுகளை பொறுத்து அது உங்களுக்கு மைலேஜ் தரும். மற்றது என்னென்னா முக்கியமான விஷயம் நான் அதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்னா நினைக்கிறேன், சரியாக தெரியல, போன வருஷமாக தான் இருக்க மேனுஃபேக்சர். இன்னும் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல. அதான் வந்து நாங்கள் எங்கள் காதுக்கு வந்து நம்பர் பிளேட் ஏற்றியில் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட் ஏற்றி போட்டு உங்களுக்கு கையில் தாரமால பிரச்சனை இல்லை. இது வந்து என்னென்னு சொல்கிறேன்டா ஓட்டோ கியர் வாகனம்.
ஆட்டோ கியர்ன்றது அந்த கிட்ட அந்த வால் இருக்குது தானே அந்த வால்லாம் ஆட்டோ கியர் விளங்க தானே ரைட் ரெண்டுமே வந்து ஆட்டோ கியரா. அப்போ இது வந்து நீங்கள் நம்பர் பிளேட் ஏற்றினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிபிள் நம்பரில் தான் வாகனம் பெரும்னு நினைக்கிறேன். இது டிரைவர் சீட்டு எங்கே இருக்குது? டிரைவர் சீட் வந்து எனக்கும் தெரியலை என்ன, நான் டிரைவர் சீட் நானும் மாதிரி எடுத்து பார்க்கல கொனைக்க கூடாது. ஓகே. மற்றது வேறு என்ன டவுட்டால் இருக்காண்ணா? டேங்க் கெப்பாசிட்டி என்ன? டேங்க் கெப்பாசிட்டின்னா எனக்கு தெரிஞ்சு மதியம் வந்து நாங்கள் தண்ணி வைக்கல 10 லிட்டரை குடிக்கும்ண்ணா. வெயிலில் கட்டுறது தானே அதில் வந்து 10 லிட்டரை குடிக்கும் தண்ணி. மற்றும்படி அதுகள செயற்பாடை பொறுத்து தானே. இது வந்து எத்தனை சிசின்னு கேட்குறீங்களா? இது வந்து சிசின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாங்கள் வந்து அன்றைக்கு பைக்கில் உடைக்கல எத்தனையில் போனாங்கள்ட்ட 80-60 போனாங்கண்ணே. எனக்கு ஒரு நல்ல டொப்பி ஸ்பீடில் ஓடுதுண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 கிட்ட ஓட்டம் பிடிக்கும், பிரச்சனை இல்லை, மைலேஜும் தரக்கூடியதான். அதே மாதிரி அவரை மாதிரி தான் இன்னும் வந்து இப்போ தான் கொஞ்சம் கர்ப்பமாயிருக்கணும், இன்னும் வந்து டெலிவரி ஆகல. அதுக்கும் வந்து குடும்பக்காரெலாம் பேர் பார்க்கணும்னா பார்த்து உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக நீங்கள் வானம் எடுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் புத்தகத்தையே தரோம், நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு என் டவுட் சொல்லிருக்கா? ஓகே. நல்லா சர்வீஸ் நல்ல விஷயமாண்ணா. இப்போ வந்து நாங்கள் சர்வீஸ் வந்தோன்னா இப்போ முதல் கொடுத்த மாதிரி நாங்கள் இப்போ சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லைண்ணா. சர்வீஸ் வந்து என்னென்னு கொடுக்குறோம்னா 500 கிலோமீட்டர் ஒருக்கா வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். அது வந்து 3 தரம் கொடுக்குறோம் ஃப்ரீ சர்வீஸ். நீங்கள் அதுக்கு அப்புறம் 500 1500 தானே, 1500 நீங்கள் ஒரு 5000க்கு அப்புறம் ஓடினீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி இருக்குது என்ன தருது நாங்களே வந்து உங்களுக்கு வீட்டை வந்திருக்கா செக் பண்ணி எல்லாம் பார்த்து தருவோம், பிரச்சனை இல்லை. ஓகே தானேண்ணா? ரைட். இதுக்கு வந்து வேறு டவுட் சொல்லுண்ணா. விலையில் கொஞ்சம் என்ன மாதிரி சொன்னீங்க? அதான்ண்ணா விலையில் வந்து நீங்கள் வீட்டுக்காரோட காய்ச்சி பேசணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வாகனத்தை ஃபுல்லாக காட்டிட்டோம், இதுக்கு மேலே என்னதான் செய்யறேன்னு இல்லை. நீங்கள் வந்து வாகனம் வந்து டேஷ் நம்பர்லேயே ஒரு டபுள் நம்பர்லேருந்து வரும்னு கவலைப்பட தேவையில்லை, ரிபிள் நம்பர்லாம் வரும். ஏன்னா நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணால் ரிபிள் நம்பர்லாம் கூணா பாகம் வரும். வேறு டவுட்ஸ் இருக்காண்ணா உங்களுக்கு? கேளுங்கண்ணா, பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஒரண்டி எல்லாம் ஒரண்டியன்னா என்னென்னு சொல்கிறது, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் வெளியில் வர மாட்டேன் நாங்கள் உங்களுக்கு ஒரண்டி தருவோம். அதாவது நான் பார்த்தா என்ன சொல்லிட்டேன் சும்மா இன்னும் 10 மாதத்துக்குள்ள 10 மாதம் கூட இவருக்கு 2 பேருக்கு 10 மாதம் மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஒரண்டி தருவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற வெளியில் வர மாட்டேன் நாங்கள் உங்களுக்கு ஒரண்டி தருவோம். அதுக்கு வந்து டாக்டர் அந்த அந்த அது அந்த என்னன்றது வெக்னரி டாக்டர்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் கால்நடை வைத்தியம் கால்நடை வைத்தியர்கள் அவர்களும் அதை பார்த்து செய்வீங்க. நாங்கள் அதை செய்யறதில்ல, நாங்கள் மாதிரி கைகளை விட என்ன அதான பார்க்க சரியான பிரச்சனையாக போயிடுமப்பா நாங்களும். சரி தம்பி, சரியாண்ணா குசுமனா இருக்கிறார். சரியாண்ணா இப்போ 2 பேரும் பார்த்துட்டீங்கல்லாண்ணே. நீங்கள் வேறொரு விஷயங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் செலவழிப்பீங்க, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 2 பேரும் இல்லையோமோ? ஒரு செலவும் இல்லை. செலவு இல்லையாண்ணா, என்னண்ணா நீங்கள் இப்படி தரையில் வந்து கட்ரியல், வீட்டை போய் தண்ணியை உரியல், சாணத்தை போடுது, உரமாக்கிவியல் இல்லாட்டி விப்பியல். இப்போ என்ன சரி இனி உழுதுட்டுது நெல் விதைக்க போகிறாங்க, இனி வந்து குப்பையேற்றுறதுக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சாணம் ரூபா விற்கலாம். அதுக்கு பிறகு பால் லிட்டர் இப்போ 220 ரூபா சங்கத்தில் பால் 220 தானே, 220 எங்கள்கிட்ட 190 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சங்கத்தில் பால். லாபம் தானேப்பா, காலம் எடுத்து நீங்கள் விற்று செய்யலாம், பிரச்சனை இல்லை. இவ்வளவு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது 2 பேர்லையும். 2 பேரும் வந்து இன்னும் நாங்கள் செஞ்சு பார்க்கல எவ்வளோ தரினம்ண்டு. நீங்கள் கொண்டு போய் எடுத்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ அதை வச்சு சில பேர் அதை வச்சு விலையில் சொல்கிறது இத்தனை லிட்டருண்டு நாங்கள் இன்னும் அதை சொல்ல வரையில. அதுக்கு நாங்கள் முதல் வந்து நாங்கள் மாட்டை வச்சா விலை சொல்கிறோமே. நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்களா? அரே நீங்கள் ஏன் தம்பி இந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை நீங்கள் அனுபவமான பழைய நாங்கள் வந்து மாட்டில் இப்போ மாடுகளை இப்படி வாங்கி விற்ற அனுபவங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள் அனுபவங்கள் இல்லை. இதுவள் வேண்டாம் தம்பி, அதில் வேண்டாம் தம்பி. நீங்கள் ஆனால் அந்த பின்னிக்கு உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்கண்ணா? இல்லை வளர்ந்த வேறு கேளுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காண்டு? நிறைய கொஞ்சம் யோசிங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவர் தான் அந்த மாடை அவுக்க போகிறேன், அந்த மாடு நீங்கள் அவுக்க போகிறீங்க. ரைட் ரைட். உங்களுக்கு அந்த கருப்பன் ரைட். என்ன வேறு என்ன பிரச்சனை இல்லை? இப்படி இந்த 2 பேர் வந்திருக்கீங்கன்னா அதை பற்றி என்ன அவையில் வந்து அவைண்ட கூட்டாளி மாதிரி, அது பிரச்சனை இல்லை. அவையில் அந்த அந்த என்னன்றது அந்த சும்மா இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுவீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நாங்கள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக தந்துட்டோம் தானே? விளக்கம் ரைட், சரிதானே? அண்ணா எங்கே போகிறீங்க இப்போ எங்கேண்டா தம்பி நீங்கள் கேட்டீங்கல்லானே அந்த 2க்கு காரணம் உண்டு. அங்கே அவர்தான் போகிறோம்.
அங்கே ஒரு நிற்கிறார் பாருங்க அவரான எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் உங்களோட சரக்காட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தேங்க்யூ. என்னென்னா நீங்கள் வந்து அது வந்து எவ்வளோ மைலேஜில் போகுதுன்ட்டு நாங்கள் உங்களுக்கு ஓடி காட்டையில அது என்ன அது வந்து கண்டு தாச்சு தானே, சிலது கரை கிளஞ்சிடும். இப்போ அதால் வந்து நாங்கள் விவரம் காட்டுவோம். விவரம் காட்டிட்டு இப்போ இவர் எவ்வளோ மைலேஜ் தரேன்ட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு லைவ்ல ஓடி காட்டுறோம். அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளியராக இருந்தானே. ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு காலையை அடக்குவீங்களோ? காலை அடக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லையப்பா. அவ்வளோத்துக்கு தைரியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சும்மா என்னத்தை கட்டி மேய்க்கிறதான் எங்களுக்கு வேலை. எப்படி ஆள் நிற்கிறார் பாருங்க. பெரிய மாடு தான் என்ன. இவரும் வந்து அதே மாதிரி ப்ரௌன் கலர். இவருக்கு வந்து ஒற்றை கண்ணாடி வந்து உடப்பட்டுருக்குது. அதாவது வந்து கொம்பு வந்து இந்த பிரச்சனை ஒரு கொம்பு வளைஞ்ச ஒரு கொம்பு நீர் மற்றது இதுக்கு அதுக்குமே அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் இல்லை. அது எப்படி இருக்கு? நல்ல மாடு. நல்ல மாடு. மைலேஜ் தருமா? நல்ல மைலேஜ். நல்ல இது வந்து எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் தருமாண்ணா கூட என்ன 60. அண்ணா டோட்டலாக எத்தனை கியர் அண்ணா இதுக்கோ தம்பி? இது வந்து என்னென்னு சொல்கிறேன்டா ஓட்டோ கியர். கட்டி விட்டா சரி போய்கொண்டே இருக்கும். கட்டுப்படுத்துகிற கிடைக்கலாண்ணா. சே அதுக்கு தானே முன்னுக்கு கிடக்குது. நானே கேடு அதை பிடிச்சா நீங்கள் எட்டி பிடிச்சா அவர் நின்றுவார். இப்போ உங்களுக்கு போய் பார்ப்போம். இல்லை ஓட போகிறீங்க இப்போ? என்னண்ணா இப்போ ஓட போகிறோம் நீங்கள் கேட்டு சரங்கால் கலண்டு விழுந்து. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தம்பி. எப்படி பரம்பரையிலே ஊறி போனது உங்களுக்கு? கொஞ்சம் வயசு போனாலே கொஞ்சம் பஞ்சு போட்டால் நடப்பார். ஃபர்ஸ்ட் கியர் தெரியும் தானே. எந்த வானமே மேனுவல். ஓட்டோ கியர் வந்து ஸ்டார்டிங் வந்து நார்மலாக தான் இழுத்து போகும். அதுக்கு பிறகு ஓடுது இல்லை. பிக்கப் கொஞ்சம் முழுக்கிறது கொஞ்சம் பெரிய தான் எடுக்க வேணாம். போக தான் எடுக்கும். ஆள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அழகு வந்து பசி போல தம்பி. ஓட தான் இழுப்பார். ரைட். இப்போ இவரும் வந்து நீங்கள் வெளியில் வந்து வீட்டுக்காரோட காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இவருக்கு வந்து நாங்கள் பேரெல்லாம் அடித்து மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன பேருன்னா நீனாவோ? நீனா அது பேர் சொல்லக்கூடாது. சரியில்லை விஷயம் இல்லை. நாங்கள் அந்த மோட்டிவேட் பண்ணி இந்த வானத்தை பார்த்தீங்கனாலே தெரியுதானே எப்படி. ஐயோ உங்களோட இந்த வானமானது மாட்டை பார்த்தீங்கனாலே தெரியுதானே எப்படி மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறோம்ட்டு. சரிதானே? ஆனால் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லை? ஓகே சரி. எல்லாம் டவுட் முடிஞ்சானே. சரி. இப்போ நாங்கள் நின்ற எல்லோரும் வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து வீட்டுக்காரோட கதைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. லீசிங்கில்ன்ற கதையை வந்து கேட்கக்கூடாது. முதலே சொன்ன மாதிரி சாணத்தில் எல்லாம் அள்ளி எறிவன் எல்லாம் இருக்கும். சரிதானே? சரி. நாங்கள் வந்து இது வந்து சும்மா ஒரு ஃபன்னாக தான் செஞ்ச வீடியோ. உண்மையாக நான் முதல் சொன்ன மாதிரி வந்து நான் நகைச்சுவை நோக்கத்தோடையே பார்த்து முடிச்சிங்கண்டா எனக்கு சந்தோஷம். இப்போ இதை பார்த்து தேவையில்லாத கேஸில் என்ன எழுத்து விட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து விலையை கேட்குறேன். அதான் உண்மையிலே வந்து விலை கேட்டுறாங்க. இது ஒரு அண்ணாண்ட மாடு தான். இப்போ நாங்கள் வயலானே இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சாக்கலாம். அதில் வந்து கேட்டு செஞ்சுனாங்க. சரியா? நாங்கள் திரும்ப சொல்கிற விஷயம் வந்து இப்போ இப்படி போட்டதுக்காண்டி இப்போ இந்த கேஸில் எழுத்து விட்டுறாங்க சின்ன பிள்ளைகள். நான் முதலே சொன்ன மாதிரி நகைச்சுவை நோக்கம் வந்தான். கடைசி வரைக்கும் நகைச்சுவை தான் கொண்டு போனாங்க. நாங்கள் தப்பாக காய்ச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். வேண்டா? சரியா? ஓகே. இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நம்ம கதை பிருந்தாவன். பின்னால் இருக்கிற நம்ம கதை டீம். என்ன மச்சான்? நம்ம கதை தான். ஓகே. நீங்கள் இன்னும் எப்படி என்ன மாதிரி கண்டென்ட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முடிஞ்ச ரைவ் பண்ணுவோம். என்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்கிறலாம் இவர் செஞ்சு தருவார். இவர்கள் நம்ம கதை டீம் செஞ்சு தருவார்கள். சரி. ஓகே. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நம்ம கதை பிறந்தா நம்ம கதை டீம். ஓகே மச்சான் பாய்ன்னு சொல்லிவிடுங்க. பாய்.